அண்மையில் ஈரான் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பாக யுனிசெஃப் அமைப்புக்கு இஸ்ரேல் ஒரு புகாரை கொடுத்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக அல்லது ஈரான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் காரணமாக பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல குழந்தைகள், அதாவது குறிப்பாக அவர்கள் சொல்லியிருப்பதை போல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் இந்த தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்காங்க. அடப்பாவீங்களா, எப்படி இதை இவர்களால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதாவது இவங்களுக்கு அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் குழந்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாவே புரியல. அவங்க எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் ஆரம்பிக்கின்ற போது ஆரம்ப கட்டத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய பள்ளி சிறுமிகளை குறிவைத்து சுமார் 160க்கு மேற்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகள் இந்த தாக்குதலில் மிக மோசமாக கொல்லப்பட்டார்கள். அத்தோட லெபனான்ல பல குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலுடைய தாக்குதல் மூலமாக. ஈரான்ல பல குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. கொத்து கொத்தாக இஸ்ரேலுடைய தாக்குதல் மூலமாக காசாவிலே அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. பல்லாயிரம் குழந்தைகள், ஒருவர் 2 பேர் அல்ல, பல்லாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை உத்தியோகபூர்வமாக அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அப்படி குழந்தைகளை கொத்து கொத்தாக கொன்ற இஸ்ரேல் இன்றைக்கு தன்னுடைய நாட்டில் ஒரு 10 குழந்தைகள் கொல்லப்பட்டது அல்லது பாதிக்கப்பட்டது, காயப்பட்டதற்காக இன்றைக்கு வரிந்து கட்டி கொண்டு யுனிசெஃபிடம் புகார் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய பார்வையில் அவங்களுடைய நாட்டு குழந்தைகள் மட்டும்தான் குழந்தைகள், அவங்களுடைய நாட்டு மக்களுடைய உயிர் மட்டும்தான் உயிர் அப்படிங்கிறது தான் மிக வெளிச்சம் போட்டு காட்டுது. எப்படி இந்த செய்தியை கடந்து போறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாகவே போரின் மூலமாக குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் கொல்லப்படுவதை வெளிப்படையாக இஸ்லாம் எதிர்க்குது. அதற்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரவு தெரிவிப்பது அல்ல. அது இஸ்ரேலில் நடக்கக்கூடிய தாக்குதலில் கொல்லப்படுற குழந்தைகளாக இருக்கட்டும், ஈரானில் கொல்லப்படுற குழந்தைகளாக இருக்கட்டும், எந்த நாட்டில் கொல்லப்படக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், அது உண்மையாகவே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் இதை பற்றி இஸ்ரேல் பேசலாமா? எத்தனையோ ஆயிரம் குழந்தைகளை கொன்று அந்த இரத்த வாடையில வாழக்கூடிய இஸ்ரேல் இதை பற்றி பேசலாமா? இதுக்கு ஒரு நியாயம் இல்லையா அப்படிங்கிறது தான் என்னால் மூர்க்கமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கு. வெளிப்படையாக மனித உரிமையை மீறக்கூடிய இஸ்ரேல் தன்னுடைய நாட்டில் நடைபெறக்கூடிய தாக்குதலுக்கு வரிந்து கட்டி கொண்டு யுனிசெஃபிடம் புகார் கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய மனிதாபிமானம் எல்லாம் இந்த அளவோடு தான் இருக்கு. வெளிப்படையாகவே நாங்கள் சொன்னால் இந்த அயோக்கியர்கள் சம்பந்தமாக உலகம் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த யுத்தத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.